ஈஸியாக செய்யக்கூடிய மிளகு தக்காளி ரசம். இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10 to 15 பல் பூண்டு வந்து தோலோடு எடுத்துக்கணும். இது கூடவே வந்து நல்ல மிளகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சீரகம் கொஞ்சமாகவும் எடுத்து இது கூட 2 தக்காளி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து புளி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, புளி கரைசல் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, வெறும் மிளகு தக்காளி மட்டும்தான். ஸோ தக்காளி வந்து போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கொண்டு வந்துடலாம். இது வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ண வேண்டாம். இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், ரசம் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அதனால். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தாளித்து கொட்டிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து இதில் இந்த ரசத்தில் வந்து கொட்டிட்டு கொதிக்கிற ஸ்டேஜுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும். ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். ரொம்ப சுவையான ரசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.